தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம். வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி ஜூன் 20ஆம் தேதி நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டி போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூன் 20ஆம் தேதி விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். சுந்தரம், இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக சோனியா, அதாவது சென்னை நகரில் தனியார் வாகனங்களில் காவல்துறை, அரசு, ஊடகம், வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது எனவும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த உத்தரவுடன் கோரி சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தொடர்ந்திருந்தார். இந்த மனுவில் கார் கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற முறையாக அமல்படுத்தவில்லை எனவும், வாகனங்களின் முன்பக்கம் பின்பக்கம் கண்ணாடிகளில் மத சின்னங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் படங்கள், நடிகர்கள் படங்களை ஒட்ட தடை விதிக்க வேண்டும் எனவும், பேருந்துகளின் பின்புறவும் பக்கவாட்டு பகுதிகளிலும் விளம்பரங்கள் செய்வதை தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வு இதை விசாரித்தது. போக்குவரத்து விதிகளை மீறும் அரசியல்வாதிகளின் வாகனங்களை உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என மாநில அரசுக்கு இந்த அமர்வு உத்தரவிட்டது. மேலும் ஸ்டிக்கர்கள் ஒட்ட தடை விதித்தும் கண்ணாடிகளில் கருப்பு கண்ணாடி ஒட்டியுள்ள வாகனங்களை சோதனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக விரிவான ஒரு உத்தரவை ஜூன் 20ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்றும் விசாரணையை அன்றைய தினத்தில் தள்ளி வைத்தனர். மேலும் அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் அவர் அந்த மனுவில் உத்தரவிட்டார்.